ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தாங்க, இத அந்த ஆணில மாட்டுங்க. ஓகே. உள்ள வரலாமா? வாங்க வாங்க, உள்ள வாங்க. வணக்கம். வணக்கங்க. ஹாய். ஹாய். என் பேர் பிரியா. என் ஹஸ்பண்ட் தினேஷ். நாங்க எதிர்த்த வீட்ல தான் இருக்கோம். நீங்க புதுசா குடி வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு போலான்னு வந்தோம். வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். என் பேரு விஜயலட்சுமி. இவ என் மக நிலா. ஹாய் நிலா. ஹாய். உங்களுக்கு ஒரே பொண்ணா? என் பையனை என்கிட்ட கொடுத்துருங்க. என் பையனை நான் வளர்த்துக்கிறேன். தயவு செஞ்சு என் பையனை என்கிட்ட கொடுத்துருங்க. இப்படி பண்ணாதீங்க. ஆமா, நீங்க தேனில இருந்து வந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்க நேட்டிவ் தேனி தானா? இல்ல இல்ல, என்னோட பூர்வீகமே சென்னை தான். சமீபத்துல ஒரு 7-8 வருஷமா தான் நான் சென்னையில இல்ல. இப்போ ஒரு முக்கியமான வேலையா தான் சென்னைக்கு வந்திருக்கேன். எங்க 2 பேர் மாதிரி நீங்களும் ஐடி ஜாபா? இல்ல இல்ல, நான் தேனில ஒரு துணி கடையில மேனேஜரா இருந்தேன். இப்போ இங்க டி நகர்ல இருக்கிற ஒரு கடையில மேனேஜரா வேலைக்கு ஜாயின் பண்ண போறேன். அப்படியா? ஆமா. நான் சென்னைக்கு வர்றதுக்கு முழு காரணமே என் நிலா தான். நிலா நல்லா பாடுவா, நல்லா படிப்பா. பெத்தவ நானே சொல்லக்கூடாது, அவ்வளவு திறமையான ஒரு பொண்ணு. இவளோட எதிர்காலத்துக்காக தான் நான் சென்னைக்கே வந்தேன். அது மட்டும் இல்ல, நிலாவை நல்லா படிக்க வைக்கணுங்கிறது தான் என்னோட கனவு, ஆசை எல்லாமே. எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஆமா, உங்க ஹஸ்பண்ட் எங்க? அவர் என்ன பண்றாரு? ஆண் துணை இல்லாம ஒரு பொண்ணால தனியா இந்த உலகத்துல வாழ முடியாதா என்ன? என்னால முடியுங்கிற நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளும் உத்வேகத்தோட நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் நிலாவுக்கு அப்பாங்கிற உறவு இல்லைங்கிற வருத்தம் எனக்கு இருக்கே தவிர, எனக்கு என் புருஷன் இல்லைங்கிற கவலை ஒரு நாளும் இருந்ததில்ல. நிலாதான் என் உலகம். எனக்கு இவ மட்டும் போதுங்கிற நிறைவான மனநிலையோட நான் வாழ ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆகுது. வாழ்றதுக்கு உயிர் போதுமே. என் உயிர் என் பக்கத்துல என் கையை புடிச்சிட்டு நிக்குது. இதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? விட்டு கொடுத்து போக மனசு இல்லாம விட்டுட்டு போனவங்களை பத்தி யோசிக்கிற ஒரு நொடியா இருந்தாலும் அது என் வாழ்க்கையோட பேரிழப்பாதான் நான் நினைக்கிறேன். தப்பா எடுத்துக்கலனா வேற ஏதாச்சும் பேசலாமே. ஆமா ஆண்டி, எங்க அப்பா பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். எனக்கு அவரை சுத்தமா பிடிக்காது. விடுங்க விஜி, இதுவும் கடந்து போகும். எல்லாம் ஒரே நாள்ல மாறலனாலும் நிச்சயமா ஒரு நாள் மாறும். உங்களை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா ஒரு நாள் அவர் வருவாரு. அவர் வந்தா நானும் அம்மாவும் சேர்த்துக்க மாட்டோம். இது ப்ராமிஸ். இவ்ளோ நல்லவங்களா இருக்கிற உங்களையும் இவ்ளோ அறிவா கியூட்டா இருக்கிற நிலாவையும் தூக்கி எறிய அவருக்கு எப்படிதான் மனசு வந்ததுன்னே தெரியல.
தெய்வான சும்மாவே பேயாட்டம் ஆடுவா. இதுல இவங்க ஆளுக்கு ஒரு சலங்கை வேற கட்டி விட்டுட்டாங்களே, என்ன நடக்க போதோ கடவுளே. எந்த வீட்லயாவது இப்படி ஒரு அநியாயம் அக்கிரமம் நடக்குமா? ஸ்கூலுக்கு போறோம்னு பொய் சொல்லிட்டு மாலுக்கு போயிருக்காங்க. என் வாழ்நாள்ல இப்படி ஒரு கேடித்தனமான அப்பனையும் பார்த்ததில்ல, புள்ளையும் பார்த்ததில்ல. ஏண்டா, ஸ்கூலுக்கு போகணும்னா உனக்கு அவ்வளவு கசக்குதா? உன்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? உன் அப்ப சரியில்லையே. ஜாடிக்கேத்த மூடியால இருக்கு. இதுல உங்களுக்கு பெஸ்ட் ஃபாதர் அண்ட் சன் அவார்டு வேற.